ஆச்சரியம், அமானுஷ்யம், மர்மங்களை தேடும் பயணங்கள். 1970 அமெரிக்கா ஸ்டேட்டன் ஐலண்ட்ல அர்பன் லெஜெண்டோட ஒரு கதை ரொம்பவுமே பரவலாக பரவிட்டு அதாவது ஒரு கட்டுக்கதை. அதோட பேர் என்னது அப்படின்னா கிராப்சி. இந்த கிராப்சி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு ஆண் இருப்பாரு. அவர் பார்க்கறதுக்கு ரொம்பவுமே கொடூரமா, முகம் ஃபுல்லாவே தழும்புகளோட, கை கால்கள் எல்லாம் புண்களோட இருப்பாரு. கையில கொக்கி மாதிரி ஒரு கூர்மையான பொருள் வச்சுட்டே இருப்பாரு. காட்டுக்குள்ள யாராச்சும் தனியா போனாங்க அப்படின்னா அவங்கள கொன்னுருவாங்க அப்படின்னு 1970 காலகட்டங்கள்ல ஒரு கதை பரவலாக பரவிட்டு இருந்தது. குறிப்பாக குழந்தைகள் காட்டுக்குள்ள தனியா போனாங்க அப்படின்னு சொன்னா அந்த கிராப்சி அப்படிங்கிற மனிதன் கண்டிப்பா அவங்கள விட்டு வைக்க மாட்டாங்க அப்படின்னும் சின்ன வயசுல இருந்தே அங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களால பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்டது. அதுக்கப்புறமா கொஞ்ச நாட்கள் போக இதே கதை ஒரு உண்மையான கதையா மாற ஆரம்பிச்சது. இன்னைக்கு 1970 காலகட்டங்கள்ல அமெரிக்கா ஸ்டேட்டன் ஐலண்ட்ல நடந்த கிராப்சி பத்தின கதை தான் ஆச்சரியம் அமானுஷ்யம் நிகழ்ச்சியில கேட்க போறீங்க. தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது ஆச்சரியம் அமானுஷ்யம், மர்மங்களை தேடும் பயணங்கள். இந்த கிராப்சி அப்படிங்கிற இந்த மர்மமான நபரோட கதை அப்படியே அந்த காலகட்டங்கள்ல உண்மையான சம்பவமாக மாற ஆரம்பிச்சது. அதுக்கான காரணம், வெளியில விளையாடிட்டு இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகள் மர்மமான முறையில காணாம போறாங்க. குறிப்பாக பெண் பிள்ளைகள். இந்த வேலையை யாரு பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் போலீஸ்க்கு வர்றதுக்கு ஆரம்பிக்குது. தேடுறாங்க, தேடி தேடி பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா இந்த மர்மமான நபர் யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கவே முடியல. அந்த கிராப்சி அப்படின்னு நான் சொன்ன நபர் யார் அப்படின்னு சொன்னா ஆண்ட்ரே ரேண்ட் அப்படிங்கிறவர் தான். மேன்ஹாட்டன்ல 1944ஆம் ஆண்டு இவர் பிறந்திருக்காரு. அதுக்கப்புறமா ஸ்டேட்டன் ஐலண்டுக்கு 1960 காலகட்டங்கள்ல இவர் போறாரு. அங்க போயிட்டு விலோ புரூக் ஸ்டேட் ஸ்கூல்ல 2 வருடங்கள் ஒரு ஆசிரியராக பணியாற்றாரு. அங்க பணியாற்றும் போது அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிள்ளைகிட்ட, பெண் குழந்தை கிட்ட தவறாக நடந்து கொண்டார் அப்படிங்கிற காரணத்துக்காக அவர் ஸ்கூலை விட்டே விலக்கிட்டாங்க. அந்த குழந்தைக்கு அப்போ 9 வயசு. 1969ஆம் ஆண்டு அந்த குழந்தைகிட்ட இவர் தவறாக நடந்து கொண்டதுனால போலீஸால இவரு கைது செய்யப்படுறாரு. அதுக்கப்புறமா 16 மாதங்கள்லயே அவரு ரிலீஸ் செய்யவும் படுறாரு. அவர் ரிலீஸ் ஆகினதுக்கு அப்புறமா ஸ்டேட்டன் ஐலண்ட் முழுவதும் நாளுக்கு நாள் ஒவ்வொருத்தரா காணாம போறதுக்கு ஆரம்பிச்சுட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்களும் நடக்கும்போது எந்த ஒரு தடயமுமே போலீஸ்க்கு கிடைக்காதனால கொன்னது இவர் தான் அப்படிங்கறது தெரிஞ்சாலும் அவங்களால அந்த நிலைமையில அவரை கைது செய்ய முடியல. இன்னுமே நம்மளால கேட்க முடியாத, பார்க்க முடியாத கொடூரமான செயல்களை இந்த ஆண்ட்ரே ரேண்ட் அந்த காலத்துல செஞ்சிருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்க. இது ஆச்சரியம் அமானுஷ்யம். அந்த காலப்பகுதியில இவருடைய பேரை கேட்டாலே அங்க இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்பவுமே பயமா இருக்கும். காரணம், இவரு சின்ன பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிட்டு அவங்கள கொல்றதுதான் இவருடைய வேலையாகவே இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குறிப்பாக பெண் குழந்தைகள் தான் அதிகமாக காணாம போனாங்க. அப்போதான் போலீஸ்க்கு பிடிபடுற மாதிரி ஒரு கேஸ் மாட்டிப்பட்டது. நிறைய குழந்தைகள் காணாம போன நேரத்துல 5 வயதான அலைஸ் பெரேரா அப்படிங்கிற ஒரு பிள்ளைய இவர் கொலை பண்றாரு. அந்த பெண் பிள்ளை வெளியில கார்டன்ல விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு காணாம போறாங்க. இப்படிதான் 1970 காலகட்டங்கள்ல இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் காணாம போன விதமாகவும் இருக்குது. கொஞ்ச நாள் போக போக இந்த கொலைகள் எல்லாம் யாரு செய்யறாங்க அப்படிங்கறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அது இந்த ஆண்ட்ரே ரேண்ட் அப்படிங்கறத கடைசியா நிறைய குழந்தைகள் மாத கணக்குகளுக்கு அப்புறமா காணாம போனதுக்கு அப்புறமா அவனுடைய கொலைக்காரனுடைய கைக்கு பலியானதுக்கு அப்புறமா தான் போலீஸாலேயே இந்த கொலைகளை செய்யறது ஆண்ட்ரே ரேண்ட் அப்படிங்கறத ஒரு தடயம் மூலமாக, சாட்சி மூலமாக பிடிபடுறதுக்கு கிடைக்குது. 1983ஆம் ஆண்டு 11 குழந்தைகளோட YMCA ஏர்போர்ட்டுக்கு ஆண்ட்ரே ரேண்ட் வர்றான். அப்போதான் அவன் போலீஸ் கிட்ட கையும் களவுமா பிடிப்படுறான். ஆனாலுமே
அவனை சுத்தி எந்த ஒரு சாட்சியுமே தடையுமே ஒழுங்கா கிடைக்காதனால மறுபடியும் ஜெயிலுக்கு போன ஆண்ட்ரே 10 மாதங்கள்ல வெளியில வர்றான். பெற்றோர்கள் எல்லாருக்குமே பயம் இன்னுமே அதிகமாறதுக்கு ஆரம்பிக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்க. இது ஆச்சரியம் அமானுஷ்யம். 1987ஆம் ஆண்டு போலீஸ்க்கு மறுபடியும் இந்த கேஸுக்கான சரியான சாட்சி பிடிபடுது. அதுதான் 12 வயதுடைய ஜெனிஃபர் அப்படிங்கிற ஒரு பெண் காணாம போறாங்க. அந்த பெண் காணாம போறதுக்கான காரணமாக இருந்ததும் இந்த ஆண்ட்ரே ராண்ட் தான். அவர் அந்த பிள்ளையை கொலை செய்யறதுக்கு முன்னாடியே போலீஸ் கண்டுபிடிச்சு ஆண்ட்ரேவை பிடிக்கிறாங்க. பிடிச்சு விசாரணைகளை மேற்கொள்ளும் பொழுது ஆண்ட்ரே ஒத்துக்கொள்றான். அவன்தான் அந்த கொலைகளை செஞ்சான், அவன்தான் அந்த 11 பிள்ளைகளையுமே கடத்தினான் அப்படிங்கறத ஆண்ட்ரே ஒத்துக்கொண்டதுக்கு அப்புறமா அவனுக்கு 1988ஆம் ஆண்டு 25 ஆண்டு கால சிறை தண்டனை கோர்ட்டால வழங்கப்படுது. அவன் ஜெயிலுக்குள்ள போனதுக்கு அப்புறமா நிறைய தடயங்கள், அவன் இதுக்கு முன்னாடி செய்த கொலைகளுக்கான தடயங்கள் ஒவ்வொன்னா கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்குது. அப்ப இவனோட ஜெயில் தண்டனை இன்னுமே நீடிக்கிறதுக்கு ஆரம்பிக்குது. அதுக்கான காரணம் இதுக்கு முன்னாடி அவன் செய்த கொலைகள்ல இருந்து கிடைக்க பெற்ற தடயங்கள் தான். 2037ஆம் ஆண்டு வரைக்குமே அவன் சிறையில தான் இருக்கணும் அப்படின்னு கோர்ட்டால அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படுது. 1970ஆம் ஆண்டு காலகட்டங்கள்ல ஒரு கட்டுக்கதையாக, அதாவது நீங்க தனியா காட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா கிராப்சி அப்படிங்கிற ஒரு மனிதன் வந்து உங்களை கொலை பண்ணிடுவான், கொடூரமான முறையில உங்களை கொலை செய்திடுவான் அப்படின்னு சொல்லி கட்டுக்கதையாக ஆரம்பிச்ச கதை பிற்காலத்துல உண்மையாக மாறி ஆண்ட்ரே அப்படிங்கிற ஒருத்தனால பல குழந்தைகள் பலியாகி இறந்து போய் அந்த காலகட்டங்கள்ல ரொம்பவுமே பயங்கரமான ஒரு கதையாக மாறிய இந்த கிராப்சி கதைய 2009ஆம் ஆண்டு ஒரு டாக்குமெண்ட்ரி திரைப்படமாக ஜோஷுவா ஜெமன் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் எடுத்திருந்தாரு. அந்த திரைப்படத்தை வேணும்னா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன கதை ஒரு திரைப்படமாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு இன்னுமே புரியுமா இருக்கும். இதுதான் கிராப்சி அப்படிங்கிற அந்த ஆண்ட்ரே ராண்டோட கதை. இந்த கதையில இருந்து எந்த ஒரு விஷயமுமே நமக்கு நன்மைக்காக எடுத்துக்கிறதுக்காக ஒரு விஷயமா இருக்காது. எந்த பக்கம் திரும்பினாலும் பெண்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், பெண்கள் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்கள் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்களை தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். எப்பவுமே பெண்கள் மன உறுதியோடையும் வலிமையோடையும் இருக்கணும் அப்படிங்கறது தான் இந்த கதையில இருந்து நாங்க எடுத்துக்கிற விஷயமாக இருக்கும். சின்ன வயசுல இருந்தே பெண் பிள்ளைகளாக இருந்தாங்க அப்படின்னா தைரியமா இருக்கிறதுக்கும் அடுத்தடுத்த விஷயங்களை எதிர்கொள்றதுக்கான மன வலிமையோட இருக்கணும் அப்படிங்கறத நம்ம கற்றுக் கொடுப்போம். 2037ஆம் ஆண்டு அந்த ஆண்ட்ரே ராண்ட் வெளியில வந்துருவான். வந்ததுக்கு அப்புறமா அவன் எப்படி இருக்க போறான், இல்லனா செய்த கொலைகள் மாதிரியே இன்னும் எத்தனை செய்வான் அப்படிங்கறது யாருக்குமே தெரியாது. உங்களுடைய பார்வையில இந்த கதை எப்படி இருந்தது அப்படிங்கறது ஃபேஸ்புக் பேஜ் பக்கம் போங்க. நிகழ்ச்சிக்கான போஸ்ட் போடப்பட்டிருக்கு, அதுக்கு கீழே கமெண்ட்ஸ் சொல்லலாம். மற்றும் ஒரு மர்மமான கதையுடன் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் தோழி ஜெரோ. ஆச்சரியம் அமானுஷ்யம்.